கேஜி ரீஒர்க் ஆகுது. இந்த அடை இருந்த முட்டை இதான் பழைய இது இருக்க பற்றி எவ்வளோ தானே இருக்குது. இது மேலே எவ்வளோ அழுகுது பாரு. கேஜி வந்து ரீஒர்க் ஆகிட்டுருக்கு. இங்கே முட்டை ஒன்று அடம் இருக்குது. டெட்டால் யூஸ் பண்ணோம்னா கண்டிப்பாக வந்து கிருமியெல்லாம் அழிஞ்சிடும் அப்படின்னு நம்பிக்கை. ஸோ நம்ம வந்து ஏற்கனவே சொல்லியிருப்பேன், புதுக்கூண்டு அதாவது பழைய கூண்டு கழுவி கிட்டத்தட்ட 1 வருஷம் ஆச்சு. இதில் ஒரு டேமேஜ் ஆயிடுச்சு கதவெல்லாம். கதவெல்லாம் கையோட வந்து மூல இருக்குது, டேமேஜ் ஆயிடுச்சு. அதுவும் உள்ளே இருக்க நல்லா உடஞ்சிருக்கு. இந்த ஒரு ஓட்டையே உள்ள போயிருக்கும், கழுவி இருக்கும். முட்டை அடம் இப்போ நம்ம வாலியை முட்டை போகிறோம் கூண்டு கழுவுறதுக்கு. உள்ள தண்ணி எடுத்து ஊற்றி விடு. வெயில் இல்லை, வெயில் சாயிற நேரம் அது. சும்மா போட இருக்கட்டும். நீ அங்கிட்ட வாங்கிட்டோம் தெளியாச்சு. அதுக்குள்ளேயே எங்கேயோ அதில் ஒன்று மெதுவா மெதுவா. அவ்வளோண்ணா, தேங்க்ஸ்ரா. ஸோ முட்டை எடுத்து வச்சுருவோம் நம்ம. சரியா, குண்டெல்லாம் சுத்தம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து முட்டை எடுத்து வச்சுருவோம். ஓகேங்களா, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். முட்டை எடுத்து வச்சுருவோம். கீழே உடஞ்சிடும், உடஞ்சி போயிடும், அப்புறம் கறி கலைஞ்சிடும். ஸோ நம்ம முட்டை எடுத்தாச்சு, முட்டை எடுத்து வச்சாச்சு. பசங்க நேரம் மட்டும் புறாங்க வந்துருக்கேன்னு நினைக்கிறேன். சரி, ஓகேங்களா. சொன்னாலும் கேட்குது இல்லை, எல்லாமே கரண்ட் பில் வந்துருக்கு. இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இறங்கிறோம், ஏன்னா இற எடுக்கோம்ல, இற போடுற டைம் இறங்கிறான். அடை இருந்தப்புறா இல்லை, அந்த கரண்ட்டுக்கு மேலே உட்காந்துருக்க முக்கால்வாசி மேலே புறா குஞ்சு தான். அது நல்லா பறக்கானா இற எடுக்குது. குஞ்சு கிட்ட விட்டேன்னா நல்லா பழகம். வேறு அடை இருந்தது மேலே ஏறுறதுக்கும் கீழே ஏறுதாரு. ஆனால் இது விற்கிறதுக்கு இல்லை, இதெல்லாம் விற்பனைக்கலாம். வீட்டுக்கு போட்டு வச்சுருக்கேன், மேலே ஏற மாட்டேங்குது பயந்து. இது கரண்ட் கம்மிலாம் உட்காந்துருக்கு. இதானே எனக்கு பிடிக்காது. நீ நினைக்கிற மாதிரி எல்லாம் ஒரிஜினல் முட்டை கிடையாது, லப்பர் முட்டை. கீழே விழுந்தால் உடையாது. கொஞ்சம் மாதிரி தான் இருக்குது. உனக்கு வந்து சாயந்தரம் ஏற போடும்போது அப்புறம் பார்க்கலாம். இதெல்லாம் விற்பனைக்கு இல்லை, இதெல்லாம் நான் வீட்டுக்கு வளர்க்குறேன். இந்த கொண்டையெல்லாம் ஏன்னா நான் தேடிக்கிட்டே இருக்கு. ஸோ ஒரு வழியாக ஃப்ரெண்ட்ஸ், ஒரு வழியாக புறா வந்து தன்னோட இருப்பிடத்துக்கு வந்துருச்சு. அதாவது அடை வைக்கிற அப்படி கொஞ்சம் உரமாக இப்போ கூண்டு சுத்தம் பண்ணி இப்போ தான் வச்சா கரெக்டாக அது வந்துருச்சு. சரிங்களா, அந்த நேரம் பார்த்து புறா அங்கே பசங்க வந்தாங்க. நீங்கள் வீடியோலே பார்த்துருப்பீங்க லைவாக. நான் இந்த புறா அவ்வளோ சீக்கிரமாக கொடுக்க மாட்டேன், எதுவுமே விற்பனைக்கு இல்லைன்னு தான் சொல்லி அனுப்பிச்சுட்டேன். நீங்களே பாருங்கள், இப்போ இங்கே கிளம்பி போயிட்டாங்க. ஸோ அதான் உண்மையை சொல்லிடுறேன். நம்ம விற்கிறா இருந்தால் விற்கலன்னு தான் சொல்ல முடியும். ஏன்னா நம்ம வந்து நம்ம ஆசைக்காண்டி வளர்க்குற எல்லா புறங்களும் நம்ம கொடுக்க முடியாது. சரியா, இப்போ தான் சுத்தம் பண்ணி வச்சா அதை தேடிக்கிட்டு இருக்கு பாருங்கள். சரி, ஓகே. இந்த வீடியோ பிடிச்ச மாதிரி நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பற்றி கருத்துக்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இப்போதைக்கு இந்த விற்பனைக்கு இல்லை. சரிங்களா, நான் விற்பனைக்குள்ள போனாலும் தனியாக போகிறேன். இப்போதைக்கு எதுவும் விற்கிற மாதிரி இல்லை. எல்லாமே பாருங்கள், கூண்டு சுத்தம் பண்ணி பாதி போகிற சீக்கிரம் போச்சு. எல்லாம் அடையில் இருக்குது. இந்த உட்காந்துருச்சு, இப்போ தான் வந்து உட்காருது. கூண்டு சுத்தம் பண்ணி வச்சு